ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ஜியோ கஸ்டமர்களுக்கு நிறைய திட்டத்தை வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற திட்டம், அதாவது மாதத்துக்கு ரூ. 26 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த திட்டம் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அந்த திட்டத்தை பற்றி தான் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்திங்கன்னா, ஜியோ கஸ்டமர் அனைவருக்குமே பொருந்தும். ஜியோ கஸ்டமர்லேயுமே பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜியோ ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தும். ஜியோ சிம் இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட மற்ற பிராண்டோட ஆண்ட்ராய்டு ஃபோனோ ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லைன்னா ஆப்பிள் ஃபோனோ இருக்குன்னா அவங்களுக்குலாம் இந்த திட்டம் செல்லுபடியாகுது. ஜியோ கஸ்டமர் ஜியோ சிம் வச்சுருக்கணும், அதே போல் ஜியோ ஃபோன் வச்சுருக்கணும், அவங்களுக்குலாம் இந்த திட்டம் பொருந்தும். அதன்படி முதலாவதாக பார்த்திங்கன்னா ரூ. 26 கொடுக்குறாங்க. இந்த ரூ. 26 திட்டம்ன்றது 28 நாளுக்கு செல்லுபடியாகும். மொத்தமாக 2 ஜிபி கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெறும் டேட்டா மட்டும்தான் இருக்கும். வாய்ஸ் எஸ்எம்எஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. 2 சிம் வச்சுருக்கீங்க, 2 சிம்முக்குமே மாதம் ரூ. 300 ரீசார்ஜ் செய்ய முடியல விரும்பாதவங்க, அதே போல் 3 மாதத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 700 1000 வரைக்கும் செலவாகும். அவங்களாம் அது மாதிரி 2 சிம்முக்கும் ரீசார்ஜ் செய்ய விருப்பம் இல்லாதவங்க, ஆனால் அந்த 2 சிம்முமே வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்மை இது மாதிரி ஜியோ ஃபோனுக்கோ இல்லை ஜியோ பாரத்துக்கோ மாற்றிக்கலாம். அதன்படி ஜியோ ஃபோனில் முதலாவதாக பார்த்திங்கன்னா ரூ. 26 திட்டம். இந்த திட்டம் மொத்தமாக 2 ஜிபி தராங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு டேட்டா மட்டும்தான் கிடைக்கும். 28 நாளைக்கு செல்லுபடியாகும். வாய்ஸ் எஸ்எம்எஸ்லாம் கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரூ. 62 திட்டம். இந்த திட்டம் 28 நாளைக்கு செல்லுபடியாகும். 6 ஜிபி நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கும் 28 நாளைக்கு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா வாய்ஸ் எஸ்எம்எஸ்லாம் கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரூ. 75 திட்டம். இது 23 நாளைக்கு செல்லுபடியாகும். இதில் பார்த்திங்கன்னா 2.5 ஜிபி நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இது ஒரு நாளைக்கு 0.1, அதாவது 100 எம்பி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும். ப்ளஸ் 200 எம்பி போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 எம்பி, அதன் கூட 200 எம்பி கூடுதலாக யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2.5 ஜிபி வரைக்கும் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் எஸ்எம்எஸும் பார்த்திங்கன்னா 50 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. மொத்தமாக 28 நாளைக்கு பார்த்திங்கன்னா 50 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க. அதுபோக காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்கிரிப்ஷனை ஜியோ ஆப்ஸ், ஜியோ டிவி, ஜியோ ஏஐ க்ளவுடும் கொடுக்குறாங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா ரூ. 86 திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 28 நாளைக்கு செல்லுபடியாகும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 500 எம்பி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் எஸ்எம்எஸ்லாம் கிடையாது. அடுத்தா பார்த்திங்கன்னா ரூ. 91 திட்டம். இது 28 நாளைக்கு செல்லுபடியாகும். மொத்தமாக நம்மளுக்கு 3 ஜிபி டேட்டா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 எம்பி ப்ளஸ் 200 எம்பி நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதிகபட்சமாக. மொத்தமாக நம்மளுக்கு 3 ஜிபி மட்டும் தான் கிடைக்கும். இதில் வாய்ஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா 50 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க 28 நாளைக்கு. அது போக ஜியோ காம்ப்ளிமெண்ட்ரியாக ஜியோ ஆப்ஸும் ஜியோ டிவி ஏஐ க்ளவுடும் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரூ. 122 1 ஜிபி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி 28 நாளைக்கு நம்மளுக்கு வேலிடிட்டி ஆகும். ரூ. 122 நம்ம ரீசார்ஜ் செஞ்சோன்னா 28 நாளைக்கு வேலிடிட்டி. தினமுமே 1 ஜிபி வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதன்படி இதில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் எஸ்எம்எஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜியோவோட 125 ரூ. 125 பார்த்திங்கன்னா தினமும் 500 எம்பி கிடைக்கும். இதில் வாய்ஸ் அன்லிமிட்டட், எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா 300 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க 23 நாளைக்கு. அது போக ஜியோ சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரூ. 152 ஜியோ ஃபோனில் 28 நாள் வேலிடிட்டி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 எம்பி, அதிகபட்சமாக 1 ஜிபி நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஒரு நாளைக்கு 500 எம்பி விதமாக கொடுக்குறாங்க 28 நாளுக்கு. இதில் வாய்ஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்எம்எஸ் 300 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க. அதுபோல் ஜியோ ஆப்ஸும் இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா ரூ. 182 திட்டம். இது 28 நாளைக்கு செல்லுபடியாகும். ஒரு நாளைக்கு 2 ஜிபி கொடுக்குறாங்க. அதுபோக இதில் வாய்ஸ் எஸ்எம்எஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்த பிறகு ரூ. 186 திட்டம். இது ஒரு நாளைக்கு 1 ஜிபி கொடுக்குறாங்க 28 நாளுக்கு வேலிடிட்டி. இதில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் அன்லிமிட்டட், எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா 100 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க. அதுபோக ஜியோ ஆப்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரூ. 223 28 நாளைக்கு செல்லுபடியாகும்படி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 56 ஜிபி கொடுக்குறாங்க மொத்தமாக. இதில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் எஸ்எம்எஸும், அதே போல் ஒரு நாளைக்கு 100 அன்லிமிட்டட் காலம், ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 எஸ்எம்எஸும் கொடுக்குறாங்க. 28 நாளைக்கு செல்லுபடியாகும். ஜியோ ஆப்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதன் பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரூ. 895. இந்த திட்டம் தான் அனைவருக்குமே பொருத்தமான திட்டமாக இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக செல்லுபடியாகும் காலம் 336 நாட்கள்.
அதாவது மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹81 வரைக்கும் நம்மளுக்கு ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 336 நாளைக்கு 11 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹895 கொடுத்தாலே போதும். இதில் மொத்தமாக வந்து 2 ஜிபி கொடுத்துட்றாங்க. இதில் நம்மளுக்கு வாய்ஸும் அன்லிமிட்டடாக கிடைக்கும். எஸ்எம்எஸும் வந்து பார்த்திங்கன்னா 50 எஸ்எம்எஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 28 நாள் வீதமாக வந்து 12 சைக்கிளில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 எஸ்எம்எஸ், அன்லிமிட்டட் வாய்ஸ், அதே போல் 2 ஜிபி. அதாவது முதல் 28 நாளைக்கு 2 ஜிபி, அடுத்த 20 நாளைக்கு 2 ஜிபி, அடுத்த 28 நாளைக்கு 2 ஜிபி. அது மாதிரி வந்து 12 சைக்கிளாக நம்மளுக்கு வந்து 2 ஜிபி கிடைக்கும். ஒரு 28 நாளைக்கு ஒரு தடவை 2 ஜிபி, 28 நாளுக்கு ஒரு தடவை 2 ஜிபின்னு 12 சைக்கிளாக நம்மளுக்கு 2 ஜிபி கிடைக்கும். அதே போல் வந்து வாய்ஸ் வந்து அன்லிமிட்டட் தான். 336 நாளுக்கும் வாய்ஸ் வந்து அன்லிமிட்டட் தான். அதே போல் வந்து நம்மளுக்கு 50 எஸ்எம்எஸ், 12 சைக்கிளாக வந்து 50 எஸ்எம்எஸ் கிடைக்கும். இது மாதிரி வந்து ஜியோ ஃபோனில் இது மாதிரி திட்டங்கள் நிறையவே இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதே போல் ஜியோ பாரத்லேயுமே வந்து நம்மளுக்கு 3 திட்டங்கள் இருக்குது. இதில் முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 இது வந்து 28 நாளைக்கு செல்லுபடியாகும். மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து 500 MB கொடுக்குறாங்க. இதில் வந்து வாய்ஸும் அன்லிமிட்டட், எஸ்எம்எஸும் வந்து பார்த்திங்கன்னா 300 எஸ்எம்எஸ் கொடுக்கும். அது போக ஜியோ ஆப்ஸும் கிடைக்கும். மாதத்துக்கு ₹123 போட்டாலே போதுமானதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ₹234 போட்டிங்கன்னா 56 நாள் வேலிடிட்டி. இது ஒரு நாளைக்கு வந்து 500 MB கிடைக்கும். வாய்ஸ் அன்லிமிட்டட், எஸ்எம்எஸும் வந்து பார்த்திங்கன்னா 300 எஸ்எம்எஸ் கிடைக்கும் 24 நாளைக்கு. அது போக ஜியோ ஆப்ஸும் கிடைக்கும். அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ₹1234. ₹1234 வந்து 336 நாளைக்கு வேலிடிட்டி ஆகும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 MB கிடைக்கும். வாய்ஸும் வந்து அன்லிமிட்டட் வாய்ஸ் தான். அதே போல் நம்மளுக்கு எஸ்எம்எஸும் வந்து பார்த்திங்கன்னா 300 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க 28 நாளைக்கு. 28 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு 300 எஸ்எம்எஸ் கிடைக்கும். அதே போல் வந்து தினமும் 500 MB கிடைக்கும். வாய்ஸும் வந்து அன்லிமிட்டட் தான். இதே 336க்கு நம்ம ஜியோ ஃபோன் வச்சுருந்தோம்னா நம்ம வெறும் ₹895 மட்டும் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ₹336க்கு ₹895 தான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஜியோ பாரத் ஃபோன் இருந்தால் நம்ம ₹1234 கொடுக்க வேண்டியதாக இருக்கும் 336. இதில் உங்களுக்கு ஜியோ ஃபோன் பிடிச்சிருக்கா, ஜியோ பாரத் பிளான் பிடிச்சிருக்கான்றதை நீங்களே தேர்வு செஞ்சு இந்த திட்டங்களை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். இது எங்கெல்லாம் கிடைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்லேயே வந்து நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ஜியோ ஃபோன் வேணுமா, ஜியோ பாரத் ஃபோன் வேணுமான்றதை பார்த்து உங்களுக்கு ஏற்ற திட்டத்தை வந்து கொடுப்பாங்க. மேலும் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.